அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி பௌர்ணமியோட மிக முக்கியமான ஒரு பதிவு, சத்யநாராயண விரதக்கதை. இதை பௌர்ணமி தினத்தில் யார் ஒருத்தங்க இந்த விரதக்கதையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு பூஜையோட முழு பலனும் கிடைக்குங்கிறது சாக்ஷாத் நம்முடைய நாராயணனுடைய வாக்கு. அப்படிப்பட்ட மிக முக்கியமான விரதக்கதையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். பெருமாள் எத்தனையோ ரூபத்தில் நமக்கு அருள் செய்கிறாரு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சத்யநாராயண ரூபம். ரொம்ப விசேஷமான ஒரு இது. எதற்காக இந்த சத்யநாராயண ரூபத்தை நம்ம ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு வேண்டுதல்கள் விரதங்கள்லாம் வச்சோன்னா நம்ம இந்த கோரிக்கைகள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கிட்ட வேண்டிட்டு நம்ம ஏதாச்சும் நம்ம பரிகாரங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த சத்யநாராயண பூஜை மட்டும் நம்ம ஒரு கோரிக்கை சுவாமிக்கிட்ட வேண்டிட்டு அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடந்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பெருமாளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த விரதமானது ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். நிறைய குடும்பத்தில் ஒரு பரம்பரையாக இந்த ஒரு பூஜையை செஞ்சுட்டு வருவாங்க. அதாவது அவங்க குடும்ப வழக்கங்களாக இருக்கும் சத்யநாராயண பூஜை. அப்படி கல்யாணமாக இருக்கட்டும், சுபகாரியங்களாக இருக்கட்டும், அப்படி எல்லா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகள், முக்கியமாக வரக்கூடிய ஆடி பௌர்ணமி, தை பௌர்ணமி, அந்த நேரத்துலலாம் சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க. எந்த வீட்டில் சத்யநாராயண பூஜை மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த வீட்டில் வளர்ச்சி, வெற்றி, மங்களம் இது எல்லாமே பெருகிக்கிட்டே போகுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது கரெக்டாக நம்ம அந்த குடும்ப வழியாக நம்ம எல்லாமே செய்யணும். எல்லாராலையுமே இந்த காலகட்டத்தில் நம்மளால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில குடும்பத்தில் அந்த பழக்கங்கள் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக யார் ஒருத்தங்க இந்த சத்யநாராயண பூஜையோட விரதக்கதையை கேட்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பூஜை செஞ்சதோட முழு பலன் கிடைக்குங்கிறது சாக்ஷாத் நாராயணனுடைய வாக்கு. அப்படிப்பட்ட அந்த விரத கதை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பூஜை நம்ம இந்த கதையை நீங்கள் கேட்டாலே போதும், நம்ம எத்தனை தலைமுறை எத்தனை பிறவி எடுத்தாலுமே நம்முடைய ஆத்மா கூட அந்த சத்யநாராயண பூஜையோடு அந்த புண்ணிய பலன்கள் அனுபவிக்குமா. அப்படிப்பட்ட ரொம்ப புண்ணியம் வாய்ந்த இந்த ஒரு சத்யநாராயண விரதக்கதை. அதுவும் நாளை ஆடி பௌர்ணமி, இந்த முழு பௌர்ணமி உள்ள நாட்களில், அதாவது இன்று மாலை பொழுதுலேருந்தே பௌர்ணமி திதியானது ஆரம்பிச்சிருது, நாளைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த கதையை நீங்கள் இன்றும் கேட்கலாம், நாளைக்கும் கேட்கலாம். இதை குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, திருமணம் நமக்கு நடக்கணுங்கிறதுக்கு, வேலை இல்லாத பிரச்சனைகள், அது மாதிரி என்ன கோரிக்கைகள் உங்கள் மனசில் இருக்கோ அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சிட்டு இந்த விரதக்கதையை கேளுங்க. நிச்சயம் சாக்ஷாத் நாராயணனுடைய அருளால், சத்யநாராயணனுடைய அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நடக்குங்க. இப்போ நம்ம அந்த விரதக்கதையை பார்க்கலாம். மொத்தம் 5 அத்தியாயம். முதல் அத்தியாயம். ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்கள் சுத பௌராணிகரை விரும்பும் பழத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சுதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்லுவதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார். மகாவிஷ்ணுவும் நாரதரிடம், நாரதா கேள், ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, நெய், பால், சர்க்கரை, பக்ஷ்ண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தணரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணையை அளித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண்கூடாக பயனளிக்க வல்லதாம் என்று கூறினார். 2வது அத்தியாயம். சுதர் கூறுகிறார், அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தணன் ஒருவன் பசி தாகத்தால் அலைந்து கொண்டு இருந்தான். பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல வேடம் பூண்டு அவனிடம் பரிவுடன், நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார். பிக்ஷை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார். அந்தணனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான். அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வந்தன் ஆனான். பின்னர் இதை விடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான். அந்தணன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு வெற்று கொண்டு இருந்தான். தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான். பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன.
பக்தியுடன் உண்டான். அந்தணரிடம் பூஜை பற்றி விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்யப்போவதாக கூறினான். மறுநாள் விறகு விற்கச் சென்றபோது அனைத்தும் விற்றுவிட்டன. சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என மகிழ்ந்தான். அவனும் அப்பூஜை செய்து செல்வந்தன் ஆனான், முக்தி அடைந்தான். 3வது அத்தியாய சாரம். சுதர் மேலும் கூறுகிறார். உல்காமுகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான். அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கேட்டான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான். வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னாள். தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக கூறினான். அவளுக்கு திருமணமும் ஆயிற்று. வணிகன் பூஜையை மறந்தே போனான். ஒருமுறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான். பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தவறை அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அரசனை காணச் சென்று அங்கு தங்கினான். அங்கு திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலருக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். அந்த திருடர்களை பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இந்த இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடமுள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர். மகள் ஒரு நாள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள். பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவளும் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். 4ஆம் அத்தியாயம். வணிகன் சான்றோருக்கு தட்சணை தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான். சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார். அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான். அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானும் சிறிது தள்ளி சென்று நின்றார். ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான். அப்போது அவனது மருமகன், இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான். வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார். பின்னர் அவன் நகருக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். அவரின் இந்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர். மகள் தனது கணவரது பாதரட்சை கையில் எடுத்துக்கொண்டு தானும் கணவன் போல நீரில் மூழ்கிவிட எத்தனைத்தாள். வணிகன் அச்சமயம் பூஜை செய்து நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் அசரீரியாய் கூறினார். வணிகனே, உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். இது பெரும் அபச்சாரம். இவள் அதை உண்ட பின் தன் கணவனை காண்பாள் என்றார். அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேலே வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள். 5வது அத்தியாயம். துங்கவஜன் என்னும் அரசன் ஒருமுறை காட்டிற்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிவிட்டு ஓர் ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல மக்கள் சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடித்ததும் அரசன் என்பதால் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர். அரசன் அதை மதிக்கவில்லை. இடையர்கள் தந்ததை தான் புசிப்பதா என்று எண்ணி அதை புசிக்கவில்லை. உதாசீனம் செய்தான். உடனே அவனுடைய 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய சொத்து அழிந்து போயிற்று. உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜை செய்யலானான். சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான். சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் பகவானின் அருள் பெறுவான். ஏழ்மை விலகும். அநியாயமாய் சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும். விரும்பிய எல்லாமே கிடைக்கும். சந்தேகமே இல்லை. கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இது. இந்த கதையை படிப்பவரது பாவங்கள் நீங்கும். இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குசீலராக பிறந்து கிருஷ்ணனுடைய அருள் பெற்றார். விறகு விற்பவன் குஹ பெருமானாக பிறந்து ராமனுடைய அருளுக்கு பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து ரங்கநாதருடைய திவ்ய கடாட்சம் பெற்று முக்தி அடைந்தார்.
வணிகன் மூரத்வஜனாக பிறந்து தன் உடலில் பற்றின்றி பிராமணனுக்கு தன் சதையை அரித்து தந்து மோட்சம் அடைந்தான். துங்கத்வஜன் நான்முகனானான். இந்த 4 அத்தியாய கதைகளிலிருந்தும் ஒரு விசேஷமான உண்மை தெரிவது என்னன்னா, ஜாதி பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜை செய்யலாம். சக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி ரூமில் பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் இந்த கதையை கேட்டு பாருங்கள். உங்கள் மனசில் என்ன கோரிக்கைகள் நீங்கள் நினச்சி கேட்குறீங்களோ அந்த வேண்டும் வரங்களை சத்யநாராயணன் சாக்ஷாத் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.